உலகெங்கும் இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள். 2025ஆம் ஆண்டிற்கான மாத பலன்கள்ல இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாத பலன்களாக இருக்கும். ஏன்னா இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் தன்மையை பொறுத்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது. அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களும் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம். ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் இன்னும் நிறைவுக்கு வராம இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல நம்ம வழிபட வேண்டிய அந்த தெய்வத்தினுடைய கோயில் ஸ்தலத்தை சொல்லியிருக்கிறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தனுசு ராசி என்பர்களுக்கு 2025 கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள். என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்? உங்களுடைய ராசியிலேயே 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய போது இந்த டிசம்பர் மாதம். சூரியன், செவ்வாய், சுக்கிரன். இதுல செவ்வாய்ன்றவர் 45 நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார். இந்த சூரியனும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாத கால அளவுக்கு உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ண போறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு நக்கீரர் பரம்பரையை சேர்ந்தவங்க. ஏன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நேர்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தீயா செயல்படக்கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள். தனக்கு ஏதாவது ஒரு குடும்பத்திற்கோ தன்னுடைய தன்மானத்திற்கோ ஏதோ ஒரு பங்கம் வந்துருச்சு அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்காக எந்த விதமான ஒரு முயற்சிகள்லையும் ஈடுபடக்கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள். ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசி பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாவும் இருப்பாங்க. அதே மாதிரி விவேகம் அப்படின்றது மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவர்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த அவமானத்தை நீக்குவதற்காக அதிகப்படியான முயற்சிகளை செய்து அதை சாதித்து காட்டுபவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள். அதுலயும் அந்த திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த கணவன் மனைவி உறவுன்றது எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காத ஒரு உறவு முறையாக தான் இருக்கும். எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் ஒருத்தருக்கு பேசிக்கிறது அந்த 4 செவத்துலதான் இருக்குமே ஒழிய ஒரு பொது இடம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம அந்த அளவுக்கு ஒரு பாசமிகு ஒரு தம்பதிகளாக விளங்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் தான். அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு நெருப்பாக ஒரு குற்றம் செய்தாங்க அப்படின்னா, தன்னை சார்ந்தவர்கள் ஏதாவது தவறு செய்யறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு போராடக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இவர்களினுடைய ராசியிலேயே சூரியனும் செவ்வாயும் இந்த மாதத்துல செயல்பட போது இந்த கோபமும் ஒரு விவேகமான ஒரு குணமும் இன்னும் ஒரு 2 மடங்காக ஒரு 10 மடங்காக செயல்படுவதற்கு உண்டான ஒரு தருணம். ராசியின் மீது சூரியனும் செவ்வாயும் போகும்போது பாத்தீங்கன்னா அதீதமான ஒரு வேகம் அப்படின்றது இருக்கும். அந்த வேகத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த முழுமையான வேகத்துல இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால குருவினுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது முழுமையாக இருக்கிறதுனால உங்களுடைய வேகத்துல நிதானம் தவற மாட்டீங்க. ஒரு முழு முயற்சியோட சில விஷயங்களை செய்து முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களுடைய வேலையில அலுவலகத்துல நிறைய உயர்ந்த பதவிகள் அப்படின்றது உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக ஒரு ப்ரமோஷன், ஒரு பதவி உயர்வு, ஒரு வருமான உயர்வு எதையுமே எதிர்பாராமல் உங்களுடைய உழைப்பை மட்டுமே போட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு அளப்பரிய ஒரு மாதமாகவும் உங்களுடைய வேலையில ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணம். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். அந்த அந்தஸ்து வந்தாலும் கூட உங்களுடைய கடினமான ஒரு உழைப்பு அப்படின்றது உங்களுடைய வேலையில போடக்கூடிய ஒரு தருணம். ராசியின்படி உங்களுடைய 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய பாதிப்பும் இந்த காலகட்டம் மிகவும் குறைவதற்குண்டான ஒரு நேரம். இந்த சூரியனும் செவ்வாயும் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால செவ்வாயினுடைய பார்வை அந்த இடத்துல விழறதுனால அந்த வேகத்துக்கு ஒரு ஈடு இணை கொடுக்க முடியாத ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். முக்கியமா அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள், ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறாங்க,
ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வருடமாக உழைத்த உழைப்பு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி உங்களால உழைப்பு மட்டும்தான் போட முடியும் அப்படின்ற மாதிரியான அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் இந்த டிசம்பர் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நெருப்பு ராசியான இந்த தனு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் தன் வாழ்நாள்ல அனுபவிக்காத விஷயங்களே கிடையாது. அது நல்ல விஷயங்களை தவிர்த்து ஒரு கெட்ட விஷயங்கள் அப்படின்றது மிக அதிக அளவுல இவர்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் போட்டோம். இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு கெடுதலான பலன்கள் எத்தனை சதவீதம் அனுபவிச்சிருக்கிறாங்க, ஒரு நன்மையான பலன்கள் எத்தனை சதவீதம் அனுபவிச்சிருக்கிறாங்க நம்ம பெர்சன்டேஜ் போடும்போது இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் கெடுதலான பலன்கள் பாத்தீங்கன்னா 75% அனுபவித்திருப்பார்கள். நன்மையான பலன்கள் வெறும் 25% தான். அந்த 25%லயுமே மிக பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள். பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்களும் வருமானம் ரீதியான சில உயர்வுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். எங்கேயாவது கடன் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, யாருக்கிட்டையாவது கைமாதா கொடுத்திருக்கிறீங்க அப்படின்ற கூடிய ஒரு பணம்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு 2 வருடத்திற்கு முன்னாடி கொடுத்த பணம் கூட இப்ப வர்றதுக்கு உண்டான ஒரு நேரத்தை தான் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் அனுபவிக்க போறாங்க. இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய சில விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வேலை ரீதியான முன்னேற்றங்கள். சில பேர் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாம் எடுத்து செய்வீங்க. அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்ல மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணம். குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல ஒரு அனுசரணையோடு ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த நெருப்பு ராசியான இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் கோச்சார நிலவரப்படி வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்றது நல்லது. அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க பௌர்ணமிக்கு தான் போகணும் கிடையாது. உங்களுக்கு என்னைக்கு ஒரு அவைலபிலிட்டியான ஒரு தினம் கிடைக்குதோ அந்த டயத்துல போங்க. கூட்டமாக இருக்கக்கூடிய தினத்துல போகவே போகாதீங்க. போனீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை அங்க தவறாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால நீங்க போகக்கூடிய ஒரு தினம் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தினமாக இருக்கணும். அதனால சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு தினத்திலையும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு தினத்திலையும் போய் அங்க போய் ஒரு 4 அல்லது 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே தீப வழிபாடு அப்படின்றது பண்றது நல்லது. வீட்டுல அப்படி போக முடியாத பட்சத்துல வீட்டுல ஜோதி வழிபாடு தீப வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கார்த்திகை மாதம், அதாவது இந்த டிசம்பர் மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிசம்பர் 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, பலாபலன்கள் எப்படி இருக்க போகிறது, அந்த 30 நாட்கள் ஆண்டின் கடைசி மாதமாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் எப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு முடிவடைந்து அடுத்த வரக்கூடிய ஆண்டை அவங்க எதுமாற ஒரு மென்டாலிட்டியில எதுமாற ஒரு மனநிலையில வரவேற்க போறாங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான இந்திய அந்த ஒளி தத்துவம் பிரகாரம் நம்ம பார்த்து எப்படி நம்மளுடைய கர்மா செயல்பட போகிறது, நல்ல சாதகமான சம்பவங்கள் எப்படி நடக்கும், சாதகமற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, எப்படி இருக்கு, இந்த மூடநம்பிக்கைகள் போகாமல் மிகைப்படுத்தி பேசாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் துல்லியமாக நாம் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில். ஸோ அந்த முறையில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல குரு இருந்தவர் அதிவக்ரமாக மாதத்தின் முதல் 10 நாட்கள் குரு பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக 8ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ ராசியை இவ்வளவு நாளாக பார்த்துட்டு இருந்த குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதே சமயத்தில் சில மாற்றங்களை, சில அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயத்தில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறார். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 9ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த மாதிரி அமைப்பு எப்படின்னா முதல் 2 வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவின் சஞ்சாரம் மாறுவதனால அதிவகரமாக வருவதனால சில செலவுகள், சுப செலவுகள்,
சில வெளிநாடு பிரயாணங்கள், வெளிமாநில பிரயாணங்கள், வரவேண்டிய பணங்கள் வந்து கொஞ்சம் வாங்கி ஒரு செலவுகள் செய்கிறது, வீட்டு சரி பண்ணுறது, வீட்டுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, சின்ன வண்டியை கொடுத்து பெரிய வண்டி வாங்குறது, அது மாதிரி சில செலவுகள் வாழ்க்கையை வசதிப்படுத்திப்பதற்காகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட வாழ்க்கை படிநிலைக்கு போவதற்காகவும் சில சுப செலவுகளும் சில மாற்றங்களும் வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் காட்டுகிறது முதல் 2 வாரம். மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்காகவோ, சில விஷயத்துக்காகவோ ட்ராவல் பண்ணுறது, காலேஜ் அட்மிஷனுக்காக, ஒரு கோர்ஸுக்காக ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் எதிர்பார்த்துட்டு, விசால எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே சமயத்தில் கொஞ்சம் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில சில விஷயங்கள் வந்து அவங்களால அவங்க குடும்பத்தில் வந்து அமைதி இல்லாமல் போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, சில பேட்ச் ஒர்க் ஆகுறது, சில சில மனம் அதில் வந்து கொஞ்சம் நிம்மதி பெறுவது, எந்த ஒரு பிரச்சனைகள் முதல் நடந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் பரவாயில்லை, மாத கிரகத்தின் சஞ்சாரம் 12ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் உச்சகுருவின் பார்வை பெறுவதனால ஒரு நல்ல விஷயத்துக்காக சில விரயங்கள் செய்கிறோம், நல்ல விஷயத்துக்காக சில சுப முதலீடுகள் செய்கிறோம், சுப செலவுகள் செய்கிறோங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளாக இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப விஷயத்துக்காக பண்ணுறோமா அனாவசியமாக பண்ணுறோமாங்கிறது தீர்க்க யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுவேன். ஆனால் நம்ம தேவையான சில விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த மாதம் நீங்கள் வந்து தனுசு ராசிக்காரர்கள், மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்க வேலைக்காக சில ஆன்சைட் எதிர்பார்க்குறவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அது மாதிரி நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. இதில் வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கம்பெனி சேஞ்ச் ஓவர் எதிர்பார்க்குறவங்க, ஆன்சைட் போகணும் எதிர்பார்க்குறவங்க, சில மாற்றங்கள், சில ப்ரொமோஷன், சில விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள், மாறக்கூடிய அமைப்புகள்லாம் கட்டாயம் உண்டு. ஸோ இந்த மாதத்தை வந்து நல்ல விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஒரு பொது பலனே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து நீ எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க வச்சு உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகள் உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு தசா புக்திகளாக போய்கொண்டிருக்கிறது, யோகமான தசைகளாக இருக்குதா, சுமாரான தசைகளாக இருக்குதா, எது மாதிரி ஆதிபத்திய விஷயத்தை அது கொடுக்க போகக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் தீர நம்ம ஆராய்ந்து இந்த கோச்சார் அமைப்போட நம்ம மிக்ஸ் பண்ணி நாம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய வாழ்க்கை கட்டம், அடுத்த ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது, அடுத்த இயர் எப்படி இருக்க போகுது, உங்க வாழ்க்கை வந்து எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, எப்போ மாறும், எப்போ வேலை மாறும், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ வந்து தொழில் அபிவிருத்தி வரும், எப்போ கடன் அடையும், படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்போ காலேஜ் போவாங்க, எது மாதிரி விஷயங்கள் போவாங்க, வெளிநாடா வெளி மாநிலமா, பக்கத்திலே படிக்க போறாங்களா, எதுங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த இந்திய வேத ஜோதிட பிரகாரம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தமான முடிவுகளை நம்ம எடுத்து நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து பண்ண வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செய்து அந்தந்த டைம்லைன்ஸ் தெரிந்து நம்ம செயல்படுவேனால் கட்டாயம் வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் நம்ம எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறதுங்கிறது தெரிந்து நம்மளுடைய டேலண்ட் என்ன, நம்மளுடைய ஃபார்ச்சூன்ஸ் அண்ட் லக் எந்த ஒரு மாதிரி விஷயத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 12th எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில போகிறவங்க பார்த்தீங்கன்னா எது மாதிரி இன்ஜினியரிங் எடுக்கலாமா, மெடிக்கல் எடுக்கலாமா, அதே சமயத்தில் அவங்க வந்து லால போகலாமா, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய துறைகள் வந்துருச்சு. எந்த துறை வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுடைய ஜாதக பிரகாரம் நல்ல ஒரு பிராப்தத்தை நிற்கக்கூடிய அவங்களோட வாழ்க்கையில வந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக, எளிதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சு அது பிரகாரம் மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அல்லது சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் வருதோ அதுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்களை பார்த்து மூட நம்பிக்கையில போய் எதையும் மிகைப்படுத்தாமல், பயந்து கொள்ளாமல், எது மாற பிராப்தங்கள் காத்து கொண்டிருக்கிறது, நம்ம எது மாற செயல் திட்டங்களை எந்த நேரத்தில் செய்தா கரெக்டான ஒரு பலாபலன்கள், நல்ல ஒரு பலாபலன்கள், நாம் போட்ட எஃபோர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் எந்த மாதிரி நேரத்தில் கிடைக்குங்கிற விஷயத்தை நம்ம வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையான தசாபுக்தியில் வைத்து பார்த்து இந்த கோச்சாரத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு தெளிவான விஷயத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுமானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.